சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவை உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எடுத்துரைத்த ஒரு வாக்கியத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே அவர் எடுத்துரைத்த வாக்கியம் என்னவென்றால், ஜீவ அப்பம் நானே என்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து வந்த நாட்களிலே அவர் பல காரியங்களை எடுத்துரைக்கக்கூடியவராக காணப்பட்டார். அவைகள் அனைத்தும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வாக்கியங்களாகவே காணப்படுகிறது. அதிலே ஒன்றினை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். அவர் எடுத்துரைத்த ஒரு வாக்கியம்தான் ஜீவ அப்பம் நானே என்கிற வாக்கியம். ஆகவே இயேசு கிறிஸ்து எடுத்துரைத்த வாக்கியம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறபடியால் அதை நாம் தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே இந்த வாக்கியத்தையும் கூட இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் அவர்தான் என்று எடுத்துரைக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அதே 6ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிக்கும் போது குறிப்பிடுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவனுள்ள அப்பமாக தான் காணப்படுவதாக எடுத்துரைக்கிறார். அப்படி எடுத்துரைத்து விட்டு அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொல்கிறார். உடனே யூதர்கள் எல்லாரும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை புசிக்கும்படியாக கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியத்திற்குள் காணப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தத்தை விளங்கி கொள்ளாதவர்களாக யூதர்கள் வாக்குவாதம் பண்ண துவங்கினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அந்த சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் காணப்பட்டபடியினால் அநேகர் இயேசு கிறிஸ்துனுடைய வாக்கியத்தை கேட்டபோது இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று சொல்லி அநேகர் என்ன செய்தார்கள் என்றால், அவரை பின்தொடர்வதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். நீங்கள் 59ஆம் வசனத்தையும் 60ஆம் வசனத்தையும் படிப்பீர்கள் என்றால், கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று சொல்லி அவரை பின்பற்றுவதை விட்டு விட்டார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் முறுமுறுக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், 63ஆம் வசனத்திலே அவர் இவ்விதமாக எடுத்துரைக்கிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஜீவ அப்பம் நானே என்று அவர் குறிப்பிடும் போது இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், என்றைக்கும் பிழைத்திருக்கும்படியான உணவு
இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உண்டாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தான் தன்னுடைய மாம்சத்தை புசிக்க கொடுப்பதாக குறிப்பிடுகிறார். எழுத்தின்படியாக அவைகளை சிந்தித்தபடியினால் யூதர்கள் வாக்குவாதம் பண்ண துவங்கினார்கள். அநேகர் அவரை பின்பற்றுவதை விட்டு விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை புசிக்க கொடுப்பதாக குறிப்பிட்டது என்ன காரியம் என்றால், தெய்வ பிள்ளையே, நாம் வேதத்திலே படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி என்று. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் மத்தியிலே உலாவுகிறவராக காணப்பட்டார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பரலோக பிதாவாகிய தேவனிடத்தில் வார்த்தையாக காணப்பட்ட அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்திலே மாம்சத்திலே உருவெடுத்து இந்த பூமியிலே தோன்றுகிறவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனிடத்தில் பரலோகத்தில் வார்த்தையாக காணப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் பூமியிலே ஜனங்களின் மத்தியிலே மனிதனுடைய உருவெடுத்து மனிதர்களோடு மனிதனாக காணப்படும்படியாக மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கிருபையோடும் சத்தியத்தோடும் கடந்து வரக்கூடியவராய் இருந்தார். மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? தான் கொடுக்கக்கூடிய ஜீவ அப்பம் அவர்தான் என்று சொல்லும்போது அவரிடத்திலே தேவனுடைய வார்த்தைகள் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். அது பரிசுத்த ஆவியினால் நிரம்பின வார்த்தைகளாக காணப்படுகிறது என்று சொல்கிறார். அது நித்திய ஜீவனை இன்றடைவதற்கு ஏதுவான வார்த்தைகளாக காணப்படுகிறது என்று சொல்கிறார். ஆகவேதான் தேவனுடைய வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதும் தேவனுடைய ஜீவனால் நிரம்பினதுமான தேவனுடைய வார்த்தையாக தாம் இருப்பதாக எடுத்துரைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எவ்விதமாக காண வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையாக காண வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை ஜீவன் உள்ளதாக தேவனுடைய ஆவியை கொண்டதாக உட்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமியிலே இருந்தபோது தாம் பேசுகிற எந்த ஒரு காரியமானாலும் தான் சுயமாக பேசவில்லை, தேவனிடத்திலிருந்து பெற்று எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மீது உன் நம்பிக்கையை வைத்து நீ தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் பெற்று ஜீவிப்பாயானால் உன் ஜீவியமானது எவ்விதமாக காணப்படும் என்றால் தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டதாகவும் தேவனுடைய பரலோக ஜீவனை அடைந்ததாகவும் காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதம் எடுத்து கூறுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தம்மை உட்கொள்கிறவர்கள், அந்த ஜீவ அப்பத்தை உட்கொள்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்களாம். அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ ஜனமே, எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவின் வருகையின் நாள் தாமதமடையுமே ஆனால் ஒரு நாள் சரீரத்திலே மரிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யாரெல்லாம் தாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சாதாரண மனிதர்களைப் போல ஜீவிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைக்காமல் வாழ்ந்த மனிதர்களைப் போல வாழாமல் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் உட்கொண்டு ஜீவித்தார்களோ அவர்கள் இந்த சரீரத்திலே மரணமடைந்தாலும் அவர்கள் பரலோகத்திலே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து என்றைக்கும்
விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது கொண்ட விசுவாசத்தினாலே என்றைக்கும் பிழைத்து கொண்டே இருப்பார்கள் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவைகளை எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் காணப்பட்டபடியினால் இயேசு கிறிஸ்து எடுத்துரைத்த வார்த்தைகளை வெறும் எழுத்தின்படியாக மாத்திரம் சிந்தித்து வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 65 முதல் 67 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அநேக கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த கேள்விகள் எல்லாம் நாம் ஜீவிக்கிற நாட்களிலே சிந்திக்க வேண்டியவைகளாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இங்கே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், அநேகர் தன்னை பின்பற்றி வருவதை விட்டுவிட்டு போய்விட்டார்களே என்று சொல்லிவிட்டு தம்மோடு இருந்த 12 நோக்கி கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த கேள்வி உங்களுக்கு முன்பாக காணப்படும் போது சரியான பதில் சொல்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். 5000 பேருக்கு மேலான ஜனங்கள், அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்று படிக்கிறோம். மிகவும் பரவசம் அடைந்தார்கள். மெய்யாகவே உலகத்தில் வருகிறவனான தீர்க்கதரிசி இவர்தான் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு சென்றார்கள் என்று நாம் படிக்கிறோம். 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு எங்கே போகிறார்கள்? கப்பர்நகூமுக்கு வந்தார்கள் என்று படிக்கிறோம். ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எதனால்? இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு மேலான ஜனங்களை திருப்திப்படுத்தினார். ஆகவே பரவசம் அடைந்தார்கள். மெய்யாகவே இவர்தான் உலகத்தில் வருகிறவனான தீர்க்கதரிசி என்றார்கள். சந்தோஷப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே மறைந்து போய்விட்டாரே என்று சொல்லி அவர் எங்கே சென்றார் என்று தேடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் தெய்வ ஜனமே, அவர் கப்பர்நகூமிற்கு வந்த வேளையிலே, அவர் ஜெப ஆலயத்திற்கு வந்த வேளையிலே, கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசம் பண்ண ஆரம்பித்த வேளையிலே, அவர் ஒரு ஆவிக்குரிய மேன்மையான காரியத்தை எடுத்துரைத்த வேளையிலே அது அவர்களுக்கு கடினமான உபதேசமாக காணப்பட்டது. அவர்கள் சரீரத்திலே ஆகாரத்தை உட்கொண்டபடியினால் பெற்றுக்கொண்ட பலனை, திருப்தியை விரும்புகிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் உள்ளான மனிதனிலே பலன் கொள்ள வைக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் கேட்டு நாளுக்கு நாள் சத்துவத்திலே பெருகும்படியாக வாஞ்சை உள்ளவர்களாக மாறி போகாத வண்ணம் வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன காரியத்தை சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து தங்கள் ஜீவியத்தை அர்ப்பணிக்க இயலாதவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஆகாரம் கொடுக்கிறார், சந்தோஷப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், சந்தோஷப்பட்டார்கள். சரீர பிரகாரமான நன்மைகளிலே திருப்தி அடையக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து, பரலோக வாழ்க்கையை குறித்து, ஆன்மீக பலனை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையை குறித்து, உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலன் அடைந்து சத்துவத்திலே பெருகி வாழக்கூடிய வாழ்க்கையை குறித்து இயேசு கிறிஸ்து பேசின வேளையிலே
அதற்குள் காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அநேகர் என்ன செய்தார்களாம்? பின்வாங்கி போகக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணின வேளையிலே அநேகர் அவரை விட்டு விலகி செல்லக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இப்பொழுது 12 பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். தெய்வ ஜனமே, எதற்காக தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறாய்? சகோதரனே, எதற்காக தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறாய்? சகோதரியே, எதற்காக தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறாய்? எதற்காக நீங்கள் ஜெப ஆலயத்திலே காணப்படுகிறீர்கள்? தெய்வ ஜனமே, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக காணப்படுகிறார். அந்த வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். எதற்காக தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள்? ஒரு கேள்வி எழும்பும் போது அதற்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும்? கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உட்கொண்டு பலனடையும்படியாக தேவ சமூகத்திலே காணப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆத்ம மீட்பை அடையும்படியாக தேவ சமூகத்திலே காணப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும். எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் பூர்ணமடையும்படியாக தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் உள்ளான மனிதனிலே தேவனுடைய ஜீவனை பெற்று வாழும்படியாக தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஓடி முடிக்கும் போது எங்களுடைய உள்ளான மனிதன் பரலோக ராஜ்யத்திலேயும் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்து பிழைத்திருப்பதற்கு ஏதுவாக காணப்படும்படியாக ஜெப ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பெற்று பலத்தின் மேல் பலனடையும்படியாக காணப்படுகிறோம் என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே எழும்பக்கூடியதாக காணப்படும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவே, உம்மை விட்டு நாங்கள் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் சங்கீதம் 73 சங்கீதம் 27 28 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆசாப் என்கிற சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இதோ உம்மை விட்டு தூரமாக போகிறவர்கள் நாசமடைவார்கள், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளக்கூடிய தேவ சமூகத்திலே காணப்படுவதுதான் நலமானது. தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்காத இடத்திலே தேவனை விட்டு தூரமாக யார் கடந்து செல்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்களாம்? நாசமடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? எங்கே அவர்கள் நாசமடைகிறார்கள்? ஒருவேளை நீங்கள் லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் வாழ்கிறார்கள்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்காமல் 90 வருடங்கள் கூட வாழ்கிறார்கள்? பாஸ்டர், நீங்கள் சொல்லுவது லாஜிக்கலாக ஒத்துப்போவதாக இல்லையே. இங்கே ஆசாப் சங்கீதக்காரர் எழுதுகிறார், இதோ உம்மை விட்டு தூரமாக போகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அநேகருடைய ஜீவியத்தை காணும் போது இந்த வசனம் நிறைவேறுகிறதாக இல்லையே. தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளாமலேயே அநேக வருடங்கள் வாழ்ந்து வருகிறார்களே, அவர்கள் நாசமடைந்ததை போல காண முடியவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். தெய்வ ஜனமே, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லாமலும் அநேகர் வாழலாம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமலும் தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளாமலும் அநேகர் ஜீவிக்கலாம். அவர்கள் எல்லாரும் அநேக வருடங்கள் வாழ்ந்திருப்பதை போலவும் உங்கள் கண்கள் காணக்கூடியதாய் இருக்கலாம். ஆனால் இங்கே ஆசாப் எழுதுகிறார், இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று எழுதுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளாமல் யார் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பதில்லை. அவர்கள் சரீரத்திலே மரணம் அடையும் போது அவர்களுடைய ஆத்துமா நாசமடையக்கூடியதாக அக்கினி கடலிலே வேதனைப்படக்கூடியதாக காணப்படும். ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த பாதாள அக்கினிக்கு விலக வைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே ஆசாப் எழுதுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று. அன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களாக போய்விட்டார்கள். இது கடினமான உபதேசம்.
என்று சொல்லிவிட்டு வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் 12 சீஷர்களை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டார். அறிந்திருந்தார்கள், தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் தேவனோடு ஐக்கியப்படாமல் ஜீவிக்கிற அனுபவத்தை தெரிந்து கொண்டால் அவர்களுடைய ஆத்துமா நித்திய அழிவிலே சென்றடையும் என்பதை சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பேதுரு சொன்னார், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே, உம்மை விட்டு விட்டு நாங்கள் எங்கே செல்வோம் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு சொன்ன பதில் என்ன? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே, தேவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே, பரலோக ராஜ்யத்திலும் பிழைத்திருப்பதற்கு ஏதுவான தேவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே, அந்த தேவனுடைய வார்த்தைகளை விட்டு நாங்கள் எங்கே செல்வோம் என்று பேதுரு பதில் கொடுத்தார். உங்களுடைய ஜீவியத்திலையும் அநேக சந்தர்ப்பங்கள் வரும், அநேக சூழ்நிலைகள் வரும். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை முறித்து போடுவதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும். ஆனால் நீங்கள் உங்கள் ஆத்துமாவோடு பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நான் ஜெப ஆலயத்திற்கு கடந்து செல்கிறேன், எதற்காக? தேவனுடைய வார்த்தைகளை மன்னாவாக பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து செல்கிறேன். அந்த வார்த்தைகள் தான் நித்திய ஜீவனுள்ள தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. அதை உட்கொண்டால்தான் நான் என்றைக்கும் பிழைத்திருப்பேன் என்று பதில் சொல்லி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தார், தேவன் எங்களுக்கு ஒரு கார் கொடுத்தார், தேவன் எங்களுக்கு இந்த பூமியிலே வாழும்படியான சில வசதிகளை கொடுத்தார். அதனால் நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக காணப்படக்கூடாது. அப்படி காணப்படுவீர்களானால் உங்களுக்கும் மற்ற புறஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் காணப்படும். தேவன் முதலாவது தம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதமாக இந்த பூமிக்குரிய நன்மைகளையும் கொடுக்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக, அதை அபியாசப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய ஜீவனுக்கும் பரிசுத்த ஆவியானவரோடும் உங்களுக்கு பங்குண்டு என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்கள் உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் புது பலன் அடைந்தவர்களாக, கழுகளை போல செட்டைகளை அடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். என்றைக்கும் பிழைத்திருப்போம். பரலோக ராஜ்யத்திலே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளும் எங்களுடைய உள்ளான மனிதன் பிழைத்திருக்கும், விண்ணின் சாயலோடு பிழைத்திருக்கும் என்கிற அனுபவம் உடையவர்களாக நாங்கள் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவோம் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக என்றைக்கும் பிழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வரும், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பாடாக வாழ்வதற்கு ஏதுவாக, சிந்திப்பதற்கு ஏதுவான பலவிதமான சூழ்நிலைகள் வரும். ஒரு எடுத்துக்காட்டாக நாம் தீர்க்கதரிசியாகிய யோனாவை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். தேவ சமூகத்திலே வாழ்ந்தவர், தேவனுக்கு வாயாக வாழ்ந்தவர் தான் யோனா. கர்த்தருடைய வார்த்தை உண்டாவது சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் உடையவராக யோனா தீர்க்கதரிசி காணப்பட்டார். அப்படிப்பட்ட யோனாவோடு தான் கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, யோனாவோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வாயாக திகழ்ந்தவர், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது சாதாரணமானதல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் யோனா தீர்க்கதரிசிக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் 3ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட யோனா அவர் என்ன செய்கிறார்? அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பாடாக செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். யோனா என்ன செய்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி என்று 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள் வரும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே சில சிரமங்கள் காணப்படுவதாக நீங்கள் உணர்வீர்கள்.
அன்றைக்கு அநேக ஜனங்கள் உணர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து 5000 பேர்களுக்கு மேலான ஜனங்களை போஷித்த வேளையிலே அவர்கள் பரவசமடைந்தார்கள். அவரை தீர்க்கதரிசி என்றார்கள். சந்தோஷமாய் இருந்தது. தெய்வ ஜனமே, அவ்விதமான ஒரு சரீர பிரகாரமான ஜீவியம் மாத்திரம் செய்தால் போதாது. பரலோக ராஜ்யத்திற்குள்ளும் ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நித்தியமானது, அதுதான் ஜீவனுக்கு ஏதுவானது, அதுதான் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து ஜீவாப்பம் நானே, தேவனுடைய வார்த்தைகளை பெற்று பிழைக்க வேண்டும். அவ்விதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உண்டாயிருக்கிறது. அதை இழந்து போகக்கூடாது என்பதை விளக்கி கூறும்படியாக பிரயாசப்பட்ட போது வாக்குவாதம் பண்ண துவங்கினார்கள். இதெல்லாம் கடினமான உபதேசம். ஏன்? அவர்களுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று நினைத்து கொண்டார்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழாதவர்களுக்கு பாதாள அக்கினி உண்டாயிருக்கிறது. அங்கே கோபாக்கினை காணப்படுகிறது, பற்கடிப்பு காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை உட்கொண்டு தேவனுடைய ஜீவனுக்கும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியம் கொண்டவர்களுக்கு பரலோகத்திலே ஒரு ஆசீர்வாதமான சந்தோஷகரமான வாழ்க்கை உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாக அநேகர் காணப்பட்டார்கள். அறிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து போதனைகளை ஜெப ஆலயத்திலே வைத்து உபதேசிக்க கூடியவராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே பல சிரமங்கள் காணப்படுவதாக உணர்ந்தார்கள். அவருடைய மனதை அநேகரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் வரும். தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ சிரமப்படக்கூடிய விதத்தில் உங்களுக்கும் சில சூழ்நிலைகள் வரும். தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்வதிலே பல கஷ்டங்கள் இருப்பதாக நீங்களும் கூட உணரக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைகள் கிடைப்பது பாக்கியகரமானது, தேவனுடைய வார்த்தைகள் கிடைப்பது ஜீவனுக்கு ஏதுவானது, தேவனுடைய வார்த்தைகள் கிடைப்பது சமாதானத்திற்கு ஏதுவானது, தேவனுடைய வார்த்தைகள் கிடைப்பது நியாய தீர்ப்புகளுக்கு விலக வைக்கக்கூடியது, தேவனுடைய வார்த்தைகள் கிடைப்பது பாதாள அக்கினிக்கு விலக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் என்ன சத்தியத்தை ஆசீர்வாதமாக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ளும்படியாக எடுத்துரைக்கிறார் என்பதை அறிந்து அவைகளின்படி வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனா என்ன செய்தார்? தேவனுடைய வாயாக திகழ்ந்தவர், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர் என்ன செய்தார்? தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகும்படியாக அவர் துணிகரம் கொண்டார். அதனால் என்ன உண்டாயிற்று? அதனால் அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நினிவேக்கு போகும்படியாக சொல்லுகிறார். ஏன் யோனா நினிவேக்கு போகவில்லை? நினிவேயில் வாழ்ந்து கொண்டு வந்த அசீரியர்கள் மேல் யோனாக்கு வெறுப்பு காணப்பட்டது. ஏனென்றால் அசீரியர்களின் தலைநகரமாக தான் நினிவே காணப்பட்டது. அசீரியர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு இன்னல்களை கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே கர்த்தர் நினிவேக்கு போகும்படியாக யோனாவினிடத்தில் பேசும்போது யோனாவுக்கு அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இன்னல்களை கொடுக்கக்கூடிய அசீரியர்களின் மத்தியிலே போய் பிரசங்கம் பண்ண வேண்டுமா? யோனாவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தெய்வ பிள்ளையே, தேவ ஜனங்களுக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடிய அசீரியர்களின் மத்தியிலே போய் பிரசங்கம் பண்ணுவதா யோனாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கர்த்தர் எதை விரும்பினார் என்றால் அசீரியர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அசீரியர்களும் தேவனை குறித்து அறிய வேண்டும், மெய்யான பரலோக தேவனை குறித்து அறிய வேண்டும். அசீரியர்களும் மெய்யான பரலோக தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். அவர்களும் தேவனுக்கு முக்கியமானவர்களாக காணப்பட்டார்கள். அவ்விதமான மனதோடு தேவன் அசீரியர்களையும் ரட்சிக்கும்படியாக விரும்பி தீர்க்கதரிசியாகிய யோனாவிடம் பேசக்கூடியவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால்
தெய்வ ஜனமே, யோனா என்ன செய்தார் என்றால், அந்த அசீரியர்கள் மேல் இருந்த வெறுப்பு அவருடைய உள்ளத்திற்குள் கசப்பாக மாறி இருந்தது. அது கசப்பான வேராக மாறி இருந்தது. ஆகவே அந்த அசீரியர்களை குறித்து யோனா நினைத்த போது அவர்கள் மத்தியிலே போய் பிரசங்கம் பண்ணுவதை யோனா விரும்பவில்லை. வாழ்க்கையிலே சில நேரங்களிலே கர்த்தர் செய்கிற காரியங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படும். கர்த்தாவே, இப்படி செய்து விட்டீரே, இப்படி பேசிவிட்டீரே, இதை எங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது போல காணப்படுகிறது என்றெல்லாம் உணர்வதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தைகள் காணப்படலாம். என்றாலும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மனிதர்களால் முடியாதது தேவனால் கூடும். உன் சொந்த புத்திக்கு விளங்காத காரியங்களை நடைமுறைப்படுத்த தேவனால் முடியும். தேவன் அன்புள்ளவர், பிரைஸ் தி லார்ட். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், பிரைஸ் தி லார்ட். மனிதர்களுக்கு வேண்டுமானால் இன்னொரு மனிதனை பார்க்கும்போது வெறுப்பு வரலாம். மனிதர்களுக்கு வேண்டுமானால் சிலரை குறித்து சிந்திக்கும் போது இருதயத்திலே கசப்பு இருப்பதாக காணப்படலாம், வெறுப்பு உண்டாயிருக்கலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்ட மனிதனாயிருந்தாலும் துன்மார்க்கனும் கூட அழிவதை விரும்புவதில்லை. கொடுக்கப்பட்ட கிருபை நாட்களை பயன்படுத்தி துன்மார்க்கத்தனத்திலே வாழ்கிற மனிதனும் கூட ரட்சிப்படைய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆகவே கிருபையின் நாட்களை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றே தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இப்பொழுது யோனா என்ன செய்ய வேண்டும்? அசீரியர்களை நினைக்கும் போது எவ்வளவு கசப்பு உள்ளத்திலே உண்டாகிறதோ, அசீரியர்களை நினைக்கும் போது எவ்வளவு உள்ளத்திற்கு அது ஒரு நெருடலாக காணப்படுகிறதோ, அதையெல்லாம் மறந்துவிட்டு அசீரியர்களின் நிமித்தமாக உண்டாகிற கசப்பு, பகை உணர்வு, அவைகளையெல்லாம் மறந்து மன்னித்து தேவன் பேசுகிறார் என்றால் அது நன்மைக்கு ஏதுவாக தான் காணப்படும் என்பதை உணர்ந்து யோனா என்ன செய்திருந்திருக்க வேண்டும்? தேவனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி, உம்முடைய வார்த்தைகள் கிடைப்பதுதான் அரிதானது, அந்த அரிதான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி யோனா என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் யோனா ஜனங்களை மன்னிக்க, அந்த அசீரியர்களை மன்னிக்க யோனாவால் முடியவில்லை. அந்த அசீரியர்கள் செய்த கொடுமைகளை மறக்க முடியவில்லை யோனாவால். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் யோனாவுக்கு விகற்பமாக தோன்றினபடியால் அவர் எங்கே போனார்? நினிவேக்கு போவதற்கு பதிலாக எங்கே கடந்து சென்றார்? தர்ஷீஷுக்கு கடந்து சென்றார். அது நிமித்தமாக அவர் அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக வாழும்படியாக நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பாடாக ஜீவிக்கும்படியாக நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? அன்றைக்கு தம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டால், அதன்படி வாழ்ந்தால் என்றைக்கும் பிழைக்கலாம் என்று போதகம் செய்த இயேசு கிறிஸ்துவை அநேகரால் பின்பற்ற முடியவில்லை. கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். எப்படி கடினமான உபதேசம்? இன்றைக்கும் அநேகர் சொல்லுகிறார்களே, என்ன சொல்லுகிறார்கள்? பாஸ்டர், சிலரையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? மன்னிக்கவே கூடாது. அவர்களை மன்னித்தால் அவர்கள் இன்னும் அதிகமான கொடுமைகளை செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. தெய்வ ஜனமே, நாம் வேத புஸ்தகத்தை படிக்கும் போது அறிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்வதுதான் அநேகரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்படைவதற்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே யோனத்தானை குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தாவீதை கொண்டு தேவன் என்ன செய்தார்? பெலிஸ்தரின் மேல் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ ஜனமே, அந்நாட்களிலே சவுலுடைய மகன் யோனத்தான் இளவரசனாக காணப்பட்டான். ஆகவே பெலிஸ்தரின் மேல் பெரிய வெற்றியை தாவீதின் மூலமாக தேவன் கொடுத்தபடியால்
யோனத்தான் என்ன செய்தான் என்றால் தாவீதை அதிகமாக நேசித்தான் என்று படிக்கிறோம். பின் நாட்களிலே நடைபெற போவதை தீர்க்கமாக அறிந்து கொண்ட யோனத்தான் என்ன செய்தான் என்றால் கண்கள் திறக்கப்பட்டவனாக காணப்பட்டபடியால் யோனத்தான் என்ன செய்தான், தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகிக்கக்கூடியவனாக காணப்பட்டான். யோனத்தான் என்ன செய்தான், தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொண்டான். யோனத்தான் என்ன செய்தான், தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி யாருக்கு கொடுத்தான், தாவீதுக்கு கொடுத்தான். யோனத்தான் என்ன செய்தான், தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய வில்லையும் தன்னுடைய கச்சையையும் கழற்றி தாவீதுக்கு கொடுத்தான். பெலிஸ்தரின் மேல் ஒரு பெரிய வெற்றி தாவீதின் மூலமாக உண்டாயிற்று என்பதை அறிந்த சவுலுடைய மகனாகிய யோனத்தான் தாவீதுக்கு மிகவும் நண்பனாக மாறிவிட்டான். பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். தாவீதிற்காக யோனத்தான் பரிந்து பேசினான். தாவீதினுடைய பிராணனை எடுக்கும்படியாக யோனத்தானுடைய தகப்பனார் சவுல் வகை தேடின போது யோனத்தான் யாருக்கு உதவி செய்தான், தாவீதுக்கு உதவி செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, தாவீது சீப் வனாந்திரத்திலே ஒரு காட்டிலே காணப்பட்டான் என்று படிக்கிறோம். யோனத்தான் எங்கே கடந்து செல்கிறான், காட்டிற்கு கடந்து செல்கிறான். சீப் வனாந்திரத்திலே காணப்பட்ட ஒரு காட்டிற்குள் இருந்த தாவீதை தேடி யோனத்தான் கடந்து செல்கிறான். அங்கே போய் தாவீதை திடப்படுத்தக்கூடியவனாக யோனத்தான் காணப்பட்டான். என்ன சொல்லி திடப்படுத்தினான், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனும் அறிந்திருக்கிறார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் யோனத்தான் சொல்லுவது என்ன, தாவீதை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் என்ன, தாவீதை திடப்படுத்தும்படியாக சொல்லுகிற வார்த்தைகள் என்ன, தாவீது அவர்களே பயப்பட வேண்டாம், என்னுடைய தகப்பனார் உம்மை கண்டுபிடிக்கும்படியாக உம்மை கொலை செய்யும்படியாக வகை தேடுகிறவராக இருக்கிறார், என்றாலும் நான் உமக்கு உதவி செய்கிறேன் என்று சவுலின் மகனாகிய யோனத்தான் தாவீதை காட்டிலே தேடி போய் திடப்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் சவுல் அல்ல, நீர்தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக காணப்படுவீர், அப்பொழுது நான் உமக்கு கீழாக 2வதாக இருந்து கொள்கிறேன் என்று யோனத்தான் என்ன செய்கிறான் என்றால் தாவீதோடு மிகவும் நண்பனாக மாறி, தாவீது வனாந்திரத்திலே சீப் வனாந்திரத்திலே காட்டிலே இருந்த வேளையிலே போய் பயப்படாதேயும் என்று தாவீதை திடப்படுத்தக்கூடியவனாக யோனத்தான் காணப்பட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நடந்தது என்ன, தெய்வ பிள்ளையே, உண்மையாகவே தாவீது தான் இஸ்ரவேலை அரசாளக்கூடிய ராஜாவாக மாறினவர். ஆனால் தாவீதுக்கு கீழாக 2வதாக யோனத்தான் இருக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா, இவ்விதமாக திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை யோனத்தான் பேசிவிட்டு யோனத்தான் தாவீதோடு அந்த கஷ்டங்களிலே பங்கு கொள்ளும்படியாக சீப் வனாந்திரத்திலே காட்டிலே தாவீதோடு தங்கி இருக்கவில்லை. யோனத்தான் என்ன செய்தான் என்றால், சவுல் வாழ்ந்து வந்த அரண்மனையிலே உண்டாய் இருக்கக்கூடிய சௌகரியமான சூழ்நிலையிலே காணப்படும்படியாக திரும்பி செல்லக்கூடியவனாக யோனத்தான் காணப்பட்டான். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்படி சென்றபடியினால் கில்போவா மலையில் பெலிஸ்தரால் கொல்லப்பட்டான் என்று படிக்கிறோம். பரிதாபகரமாக யோனத்தானுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது என்று படிக்கிறோம். தெய்வஜனமே, இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவோடு அரசாளும்படியாக விரும்புகிறார்கள், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு காணப்படும்படியாக விரும்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு பாடுகளை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவரோடு பாடுகளை சகிப்பீர்களானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்துவோடு உள்ள பாடுகளிலே பங்கு கொள்ள மனதில்லை. ஆனால் எதை விரும்புகிறார்கள், கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள். தெய்வ ஜனமே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நீங்கள் அறிந்திருந்தால்தான் சத்தியத்தின்படி வாழ்ந்து
ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். யோனத்தானுக்கு விருப்பம் இருந்தது, தன்னுடைய தகப்பனாகிய சவுல் என்றைக்கும் இஸ்ரவேலை அரசாள போவதில்லை, ராஜ்யபாரம் தாவீதினுடைய கரத்திலே கடந்து வரும் என்பதை யோனத்தான் அறிந்திருந்தான். காட்டிலே சீப்பனாந்திரத்திலே இருந்த தாவீதை தேடி யோனத்தான் சென்றான். திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசினான். ஆனால் அந்த தாவீதோடு கூட இருந்து பாடுகளிலே பங்கு கொள்ளும்படியான மனது யோனத்தானுக்கு இல்லை. தாவீது இஸ்ரவேலை அரசாளும் போது 2வது ஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்கிற விருப்பம் எல்லாம் இருந்தது. ஆனால் தாவீதோடு சீப் வனாந்திரத்திலே காட்டிலே கஷ்டத்தின் மத்தியிலே பாடுகளை சகிக்க யோனத்தானுக்கு மனதில்லை. அவர் மறுபடியுமாக சவுல் இருந்த அரண்மனைக்கு நேராக கடந்து வருகிற வழியிலே அந்த சொகுசான வாழ்க்கை அதை அனுபவிக்கும்படியாக கடந்து வருகிற வழியிலே பெலிஸ்தரால் கொலை செய்யப்பட்டார் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இந்த நாளிலே உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும்படியாக விரும்புகிறீர்கள், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழும்படியாக விரும்புகிறீர்கள். ஆனால் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறீர்களா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறீர்கள், ஆனால் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறீர்களா? அல்லது மற்ற தேவனை அறியாத ஜனங்கள் செய்கிற கிரியைகள் உங்கள் ஜீவியத்திலே காணப்படுவதற்கு ஏதுவாக ஜீவிக்கிறீர்களா? தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு அவருடைய நல்ல ஆசீர்வாதங்களை, உன்னத ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களே, ஆனால் கிறிஸ்துவோடு உள்ள பாடுகளிலே ஐக்கியப்பட மனதிருக்கிறதா? மனதில்லை என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு அவரோடு பங்கு இருக்காது. அவரோடு ஆளுகை செய்ய விரும்புகிறீர்கள், ஆனால் அவருடைய பாடுகளிலே உங்களுக்கு பங்கு கொண்டவர்களாக காணப்பட விரும்புவதில்லை. காலை வேளையிலே தெய்வ ஜனமே, உங்கள் மனது கிறிஸ்து இயேசுவிலே உண்டாகி இருக்கக்கூடிய மனதை போல காணப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். நீங்களும் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போகும்படியாக விரும்புகிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். தெய்வ ஜனமே, அன்றைக்கு யோனத்தான் தாவீதோடு அந்த சீப் வனாந்திரத்திலே காட்டிலே ஐக்கியம் கொண்டு காணப்படும்படியாக விரும்பி இருந்திருந்தால் தாவீதை பார்த்து யோனத்தான் இவ்விதமாக சொல்லி இருந்திருப்பானே. ஆனால் தாவீது அவர்களே, நான் அரண்மனைக்கு போக விரும்பவில்லை, நான் உண்மையான நண்பன், உம்மோடு உள்ள கஷ்டத்திலே நானும் உமக்கு உறுதுணையாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி யோனத்தான் காட்டிலே தாவீதோடு இருந்திருப்பானே. ஆனால் தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறின வேளையிலே 2ஆம் ஸ்தானத்திலே யோனத்தான் நினைத்தது போலவே தாவீதனுடைய தயவினாலே 2வது ஸ்தானத்திலே வீற்றிருந்திருக்க முடியும். ஆனால் அந்த ஸ்தானத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை யோனத்தான் இழந்து போனான். கர்த்தர் கேட்கிறார், நீயும் போய்விட மனதாய் இருக்கிறாயா என்று. சில சூழ்நிலைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, சில சூழ்நிலைகளை உங்களால் உங்களுடைய மனதிற்கு சகித்து கொள்ள முடியாது. அந்த பாடுகள், கடினமான உபதேசங்கள், அதையெல்லாம் உங்களுடைய சுயம் ஏற்றுக்கொள்ளாததாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும், பிதாவே, பரலோக பிதாவே, பரலோக தகப்பனே, உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறவில்லை என்றால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொன்னார். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறவில்லை என்றால் என்னிடத்தில் வரப்போவதில்லை என்று சொன்னார். தெய்வ ஜனமே, யோனா கேட்டிருக்க வேண்டும், அந்த அசீரியர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணும்படியாக என் இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்பை மாற்றிவிடும் என்று ஜெபித்திருக்க வேண்டும். யோனத்தான் ஜெபித்திருக்க வேண்டும், தேவனே உம்முடைய கிருபையை தாரும், இந்த தாவீதோடு வனாந்திரத்திலே, சீப் வனாந்திரத்திலே, காட்டிலே, பாடுகளிலே பங்கு கொண்டு தங்கியிருப்பதற்கு ஏதுவான, ஐக்கியப்பட்டிருப்பதற்கு ஏதுவான கிருபையை, அருளை தாரும் என்று ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எல்லாரும் தெய்வ ஜனமே நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடியவர்களாய் இருந்தார்கள், நல்ல நேரத்தை நழுவ விடக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆகவே இவர்களால் தேவனுடைய மனதோடு ஐக்கியப்பட முடியாதபடி போய்விட்டது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், இது கடினமான உபதேசமாய் இருக்கிறதா? இது பாடுகளின் பாதையாய் இருக்கிறதா? இது உபத்திரவத்தின் குகையாக காணப்படுகிறதாக உணர்கிறாயா? கர்த்தர் கேட்கிறார், அவரோடு பாடுகளை சகிப்பாயானால் அவரோடு ஆளுகையும் செய்வாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ரூத்தின் புஸ்தகத்திற்கு வரும்போது தெய்வ ஜனமே, எல்லாரும் நன்றாக அறிந்த சம்பவம் தான். எல்லாவற்றையும்
மோவாபில் இழந்து போகிறாள். யார்? நகோமி. தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட மோவாபிலே இழந்து போகிறாள். இப்பொழுது அவள் 2 மருமக்களோடு திரும்பி வருகிறாள். எதை நோக்கி? பெத்லெகேமை நோக்கி திரும்பி வருகிறாள். வாசியுங்கள், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். தெய்வ ஜனமே, நகோமியோடு 2 மருமக்கள்மாரும் திரும்பி வருகிறார்கள். ஆனால் நகோமியினுடைய வாழ்க்கையில எந்த நன்மையோ ஆசீர்வாதமோ இருப்பதாக இந்த 2 மருமக்களுக்கும் தோன்றவில்லை. ஆகவே நகோமி அழுத்தமாக சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? 2 மருமக்களையும் பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நீங்கள் விரும்புகிற வழியிலே கடந்து செல்லுங்கள், நீங்கள் விரும்புகிற பாதையிலே கடந்து செல்லுங்கள், உங்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தன்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று நகோமி அழுத்தமாக கூறுகிறாள் 2 மருமக்கள்மாரிடத்திலேயும். ஓர்பாள் என்ன செய்தாள்? தன்னுடைய மாமியை முத்தமிட்டு விட்டு அவள் தன்னுடைய வழியிலே கடந்து சென்றாள் என்று 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் நகோமியோடு ஐக்கியமாய் இருந்தவள் அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமை நோக்கி அடியெடுத்து வைக்கும்படியாக தீர்மானம் செய்தவள், முத்தத்தோடு நகோமியோடு உள்ள உறவை முறித்து கொள்ளாதவள், அவள் என்ன செய்தாள் என்றால் மெய்யாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் அநேகர் உலக பிரகாரமான நன்மைகளை நாடி என்ன செய்வது கிடையாது. அந்த உலக பிரகாரமான நன்மைகள் இருந்தால் போதும் என்று சொல்லி சபைக்கு வருவது கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிப்பது கிடையாது. தேவனோடு எந்த ஐக்கியத்தையும் வைத்துக் கொள்வதும் கிடையாது. அவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காத பட்சத்திலே சிலர் சபையை விட்டும் ஓடிவிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள், அந்த ஓர்பாளை போல. ஆகவேதான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் குறைப்படுகிறார். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று எழுதுகிறார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ஓர்பாள் இம்மைக்காக மாத்திரம்தான் நகோமியோடு பற்றி கொண்டிருந்தவளாக காணப்பட்டாள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். தெய்வ ஜனமே, அப்படியானால் ரூத் எதை பற்றி கொண்டாள்? ஓர்பாள் இம்மைக்காக மாத்திரம் நகோமியை பற்றி கொண்டவளாக காணப்பட்டாள். ஆனால் இனி எந்த நன்மையும் இல்லை, நகோமியினிடத்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்பதை அறிந்து கொண்ட வேளையிலே ஓர்பாள் தன்னுடைய விருப்பமான வழியை தெரிந்து கொண்டு போய்விட்டாள். பின்பு அவளுடைய வாழ்க்கையை குறித்து ஒன்றையும் நாம் அறிந்து கொள்வதில்லை. ஆனால் ரூத் என்ன செய்தாள்? நகோமியினிடத்தில் தேவனுடைய வழி நடத்துதல் உண்டு, தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளின்படியே ஜீவித்தார். தனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு என்கிற சிந்தை உள்ளவளாக உறுதியாக நகோமியை பற்றி கொண்டாள். அதனால் அவளுடைய வாழ்க்கையிலே உண்டான நன்மை என்ன? பெத்லெகேமில் ரூத்தினுடைய வாழ்க்கை துளிர்த்தது, நல்ல ஒரு எதிர்காலம் அமைந்தது. வயல்வெளியிலே கதிர்களை பொறுக்க சென்றவள் அந்த வயலுக்கு உரிமையாளராக மாறினாள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து வர இருந்த தாவீதின் சந்ததிக்கு ஆரம்பமாக காணப்பட்டாள். தெய்வ பிள்ளையே, தேவாலயத்திற்குள்ளேயே பிரவேசிக்க கூடாது. யார்? மோவாபின் சந்ததியார். ஆனால் வேத புஸ்தகத்திலேயே ஒரு புஸ்தகம், ரூத் என்கிற புஸ்தகம் வருவதற்கு காரணமாக மாறினாள். தெய்வ பிள்ளையே, சபிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லப்பட்ட இடத்திலே அந்த சந்ததியே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கிறிஸ்து வர இருந்த சந்ததிக்கு அவள் ஆரம்பமானாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய ஜீவியத்திலே சூழ்நிலைகள் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் வரும், தேவனை விட்டு தூரமாக போகும்படியாக. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சில எண்ணங்கள் வரும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது சிரமமானது என்று சிந்திப்பதற்கு ஏதுவான நேரங்கள் வரும். ஆனால் அந்த நேரத்திலே தான் சுயத்தை வெறுத்து, சுயத்தை சிலுவையிலே
அறையும்படியாக ஒப்பு கொடுத்து இனி நான் வாழ்வது இயேசுவுக்காக, அந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வேன், தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வேன், தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிப்பேன் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நித்திய ஜீவ வசனங்கள் தேவனிடத்தில் உண்டாயிருக்கிறபடியால் அந்த வார்த்தைகளினாலே பிழைக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அது இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்குரிய வாழ்க்கையிலையும் பிழைக்கிறவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். யோனத்தானை போல தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். அந்த யோனாவை போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி நடப்பதினாலே மிகவும் கஷ்டப்படுகிறவர்களாக காணப்பட மாட்டீர்கள். அந்த ஓர்பாளை போல இம்மைக்காக மாத்திரம் தேவனை பற்றி கொள்கிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். மெய்யான தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடைகிறவர்களாக, மெய்யான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அபியாசப்படுத்தி அதன்படி ஜீவித்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, சபையின் ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். அன்றைக்கு 12 பார்த்து அந்த கேள்வியை கேட்டார். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லிவிட்டு சொன்னார், தம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை புசிக்கும் போது என்றைக்கும் பிழைப்பீர்கள் என்று சொன்ன தேவனை பின்பற்றாதவர்களாக அநேகர் போய்விட்டார்கள். ஆனால் பேதுரு சொன்னார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, பின்னே யாரிடத்தில் நாங்கள் போவோம் என்று கேட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலியா எலிசாவோடு கூட பேசுகிறார். கில்காலிலிருந்து புறப்பட போகிறார். எலியா எலிசாவிடம் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ இங்கே இரு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். நீ இங்கே இரு. கில்காலிலிருந்து எலியா புறப்பட போகிறார். எலிசாவினிடத்திலே சொல்லுகிறார். எலிசா யார்? எலியாவோடு இருக்கக்கூடிய உடன் ஊழியக்காரர். அந்த எலிசாவினிடத்திலே எலியா சொல்லுகிறார், சுழற் காற்றிலே பரலோகத்திலே ஏறி செல்ல போகிற அந்த நேரத்திற்குள்ளாக வந்த வேளையிலே கில்காலிலிருந்து எலியா புறப்பட போகிறார். எலிசாவினிடத்திலே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் எலிசா என்ன சொல்லுகிறார்? நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்று குறிப்பிட்டு விட்டு எலியாவையே பின்பற்றி பெத்தேலுக்கு எலிசா போகிறார். தெய்வ பிள்ளையே, அடுத்ததாக எலியா பெத்தேலிலிருந்து எரிகோ நோக்கி பிரயாணப்படுகிறார். அப்பொழுதும் எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார், நான் பெத்தேல் மட்டும் போகிறேன், நீ இங்கேயே இரு என்று குறிப்பிடுகிறார். ஆனால் எலிசா என்ன சொல்கிறார்? நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி எலியா எரிகோ நோக்கி செல்லும் போது எலிசா எலியாவையே பின்பற்றி செல்கிறார். பின்பு எலியா என்ன செய்கிறார் என்றால், அவர் யோர்தானை கடக்க வேண்டியது இருக்கிறது. எலியாவை எலிசா பின்தொடர்ந்து சென்ற போது அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாரும் அதை ஏளனமாக பார்க்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள், தூரத்திலிருந்து காணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். தெய்வ பிள்ளையே, ஆனால் எலியாவுக்கு எலிசாவோடு இருந்த உறவை யாராலும் பிரிக்க முடியவில்லை. தெய்வ பிள்ளையே, எலிசா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவர். இப்படி பாடசாலையிலே உட்கார்ந்து தீர்க்கதரிசியாக மாறும்படியாக கற்றுக்கொண்டவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உறுதியாக பற்றி கொண்டார். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டது? தேவனை உண்மையாக உறுதியாக பற்றி கொண்டவர்களாய் இருந்தீர்களா? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாய் இருந்தீர்களா? தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அதன்படி ஜீவிப்பதற்கு ஏதுவாக உங்களுடைய ஐக்கியம் காணப்பட்டதா? ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, அநேகர் தடைகள் உண்டாகிறது என்று சொல்லி தேவனை பற்றி கொள்வதில்லை. சில தடைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள இடம் கொடுப்பதில்லை. ஏதோ ஒரு தடை உண்டாகிவிட்டது என்று சொல்லி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை முறித்து போடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது.
தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பாடாக ஜீவிக்கிறவர்களாக மாறி போகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இங்கே எலிசாவை பார்த்து சொல்கிறார், வேண்டவே வேண்டாம், தன்னை பின்பற்றி வர வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் அவ்வளவு உறுதியாக எலியா சொன்ன வேளையிலேயும் எலிசா எலியாவை பின்பற்றி யோர்தானையும் கடந்து செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, எலியாவை போல யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீர்கள்? ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, 2 தடவை சொன்னால் பரவாயில்லை, எத்தனை தடவை சொல்லிவிட்டார், தன்னை பின்பற்றி வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே, இனி நாங்கள் என்ன செய்ய போவதில்லை, அவரை பின்பற்றி செல்ல போவதில்லை என்று சொல்லி அதையே ஒரு காரணமாக சொல்லி தேவனுடைய வார்த்தைகள் கிடைப்பதற்கு ஏதுவாக இல்லாதபடி நீங்கள் உங்கள் ஜீவியத்தை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த எலிசாவை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி எலிசா எலியாவை உறுதியாக பற்றி கொண்டபடியினால் என்ன நடந்தது? அந்த ஐக்கியம், அந்த உறவு, நல்ல தீர்மானம், அந்த நல்ல தீர்மானம் என்ன செய்தது? எலியாவினிடத்தில் இருந்த சால்வையை பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை அடைய செய்தது. எலியாவினிடத்தில் இருந்த ஆவின் வரங்களை இரட்டிப்பாக எலிசா பெற்றுக்கொண்டார். திரும்பி அவர் வரும்போது யோர்தானை கடக்க வேண்டும். அவர் என்ன சொல்லி சால்வையை முறுக்கி யோர்தானின் தண்ணீரை அடித்தார் என்றால், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தெய்வ பிள்ளையை சால்வையை முறுக்கி யோர்தானின் தண்ணியை அடித்த போது யோர்தானின் வெள்ளம் 2ஆக பிரிந்தது. பிரைஸ் தி லார்ட். இரட்டிப்பான வரம், எலியாவினிடத்தில் இருந்த இரட்டிப்பான வரம் எலிசாவினிடத்தில் கடந்து வந்தது. நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று 12 பார்த்து கர்த்தர் கேட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரே ஒரு தேவ மனிதரை குறிப்பிட்டு முடிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன், யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக வாழ்ந்தவர். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பவுல் அப்போஸ்தலனுக்கு பல கஷ்டங்கள் வந்தது, பல துன்பங்கள் வந்தது, பல துயரங்கள் வந்தது. இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, ஊழியமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, தேவனோடு உள்ள ஐக்கியமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு ஏதுவாக, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போவதற்கு ஏதுவான பல சூழ்நிலைகள் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. ஆனால் பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். எப்படி வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை பவுலை போல செய்ய முடியுமா? அதுக்கு என்ன வேண்டும்? உண்மையான தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளையே நேசிப்பேன் என்று தீர்மானம் செய்து வாழ வேண்டும். என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதுதான் பாக்கியகரமானது என்று தீர்மானம் செய்து ஜீவிக்க வேண்டும். என்ன பாடுகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வேன், ஜீவாப்பத்தை பெற்றுக்கொள்வேன். பாடுகளின் மத்தியிலே தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வேன், பரிசுத்தாவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்வேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்லி அந்த தேவனோடு உள்ள தேவ பிரசன்னத்திலே உள்ள தேவ சமூகத்திலே உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பவுலை தேவனுடைய அன்பில் இருந்து யாராலும் பிரிக்க முடியவில்லை. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனங்களை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். ஆகவே தான் கர்த்தர் பவுலை ஆசீர்வதித்தார். அவர் மூலமாக எழுதின நிருபங்கள் தான் இன்றைக்கு திருச்சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் பெருத்த ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அன்றாட வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்கள் வருவதுண்டு. அன்றாட இந்த உலக வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருவதுண்டு. அன்றாட உலக வாழ்க்கையிலே அநேக தேவைகள் நமக்கு இருக்கிறது, அநேக நிந்தனைகளும் வருகிறது உண்டு. ஆனால் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதே. தேவனுடைய அழைப்பை அறிந்து ஜீவிப்பாயாக. தேவனோடு உள்ள தெய்வீக வார்த்தைகள் கிடைக்கக்கூடிய சபையின் ஐக்கியத்தை விட்டு விலகாதிருப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு
அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனது உண்மைதான். ஆனால் 12 சார்பில் பேதுரு சொன்னார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டல்லவோ என்று குறிப்பிட்டார். இந்த உலகத்திலே நாம் காண்கிற அனைத்தும் அழிந்து போகும், ஆனால் தேவன் உரைத்த வசனங்களோ என்றைக்கும் நிலைத்திருக்கும். அவ்விதமாக பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரத்தை விட்டு போகாதவர்களாக, அவ்விதமாக பிரகாசிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை விட்டு போகாதவர்களாக, ஜீவியம் ஒரு நல்ல வெற்றிகரமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை இம்மைக்குரிய வாழ்க்கையிலேயும் மறுமையிலேயும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நல்ல தீர்மானங்களை செய்வீர்களாக. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நித்திய ஜீவ மொழிகள் நின்னிலுண்டு பரனே. இப்படி ஒரு மலையாள பாட்டு உண்டு. நித்திய ஜீவ மொழிகள் உம்மிலுண்டு பரனே, நித்திய ஜீவ மொழிகள் உம்மிலுண்டு பரனே, உம்மை விட்டு அடியார்கள் எங்கு போய் வசிக்கும்? நீ அல்லோ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേസുവേ, നീ അല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേസുവേ. നിത്യ ജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനേ, നിത്യ ജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനേ, നിന്നെ വിട്ട് അടിയാர்கள் എങ്ങ് പോയി വസിക്കും? നിന്നെ വിട്ട് അടിയാர்கள் എങ്ങ് പോയി വസിക്കും? നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേസുവേ, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേസുവേ. ஜீவாப்பம் நானே என்கிறார். தேவனுடைய வார்த்தை நான் தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த தேவனுடைய வார்த்தைகளோடு உங்கள் வாழ்க்கையை ஐக்கியப்படுத்திக் கொள்வீர்களானால் உங்கள் ஜீவியமானது இம்மைக்குரிய நாட்களிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும், பலப்படுத்தப்பட்டதாய் இருக்கும், ஜீவனுக்குரியதாய் இருக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தாலே நிரப்பப்பட்டதாய் இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிப்பதினாலே எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். மறுமையிலேயும் உங்களுடைய ஜீவியமானது விண்ணின் சாயலை அடைந்து தேவனுடைய சமூகத்திலே பிழைத்திருக்க கூடியதாய் இருக்கும். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரே, எந்த உள்ளத்தில் சொந்தமானார், எந்த உள்ளத்தில் சொந்தமானார், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் 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 பிழைப்பான். மரணமே இல்லாத வாழ்க்கை, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று முழக்கமிடுகிற ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இந்த பகல் வேளையிலே கேட்ட வார்த்தைகளுக்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே காணப்படுமே ஆனால், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஜீவிப்பீர்களானால் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக பிழைப்பீர்கள். உங்களுடைய ஜீவியமானது
அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை போல அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். உங்களுடைய ஜீவியமானது அந்த ரூத்தை போல தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாக காணப்படும். ஒரு கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் செல்ல மாட்டோம். உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம், உம்முடைய வார்த்தைகளையே நேசிப்போம், உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ்வோம். எப்பொழுதும் பிழைத்திருப்போம், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்போம். எப்பொழுதும் தேவ சமாதானமே எங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆட்கொண்டிருக்கும் என்று சொல்லி இந்த பகல் வேளையிலே ஜீவியத்தை அர்ப்பணிக்கிற தெய்வ ஜனமே, ஒரு தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய பரிபூர்ண ஆனந்தம் உன்னுடையதாய் இருக்கும். தேவ சமூகத்திலே உண்டாய் இருக்கக்கூடிய நித்திய பேரின்பம் உன்னுடையதாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷகரமான தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவன் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அந்த எலிசாவை போல இரட்டிப்பான கிருபை வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக காணப்படும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஜீவாப்பம் நானே என்று உம்முடைய வார்த்தைகளை பூசிக்கிறவர்கள் என்றைக்கும் பிழைப்பார்கள், அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று நீர் எடுத்துரைத்த வசனத்தின் அடிப்படையிலே எவ்விதமாக உம்முடைய வார்த்தைகளோடு இணைந்து எங்கள் ஜீவியம் காணப்பட வேண்டும், எவ்விதமாக தேவனே உம்மோடு உள்ள உறவு எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும், எவ்விதமாக எங்களுடைய ஐக்கியம் உம்மோடு காணப்பட வேண்டும். உம்முடைய சமூகத்தை, உம்முடைய வார்த்தைகளை தேவனே உம்மோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போவதற்கு ஏதுவாக எங்களுடைய ஜீவியம் காணப்படக்கூடாது என்பதை நீங்களும் என்னை விட்டு விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று அன்றைக்கு 12 சீஷர்களை பார்த்து நீர் கேட்ட கேள்வியின் அடிப்படையிலே நல்ல பதிலை, உம்மை விட்டு செல்லக்கூடாது, உம்முடைய சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய வார்த்தைகளோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும், உம்முடைய வார்த்தைகளை நேசித்து வாழ வேண்டும், கிறிஸ்துவின் அன்பிலே இணைந்து காணப்பட வேண்டும் என்பதை வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விதமாக உம்முடைய ஜனங்களுடைய ஜீவியமானது இம்மைக்குரிய நாட்களிலே மறுமைக்குரிய பரலோக வாழ்க்கையிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தரணும். எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கே ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஜீவ அப்பம் நானே என்று இயேசு கிறிஸ்து எடுத்துரைத்தாரே, அந்த ஜீவாப்பமாக காணப்படுகிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டு தேவனுடைய அன்பை பாதுகாத்து கொண்டு தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக ஜீவிக்க தேவன் தாமே உங்களையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.